கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக. ஒரு வேத வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் அதன் 12ஆம் வசனம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். பாருங்க, இந்த வசனத்தின் முடிவில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த யூதர்கள் பழைய ஏற்பாட்டை பிரிக்கும் பொழுது அவங்க அதை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் அப்படின்னு சொல்லிட்டு காமனாக ஜென்ரலாக பிரிப்பாங்க. நியாயப்பிரமாணங்கள்னு சொல்லப்படுகிறது முதல் 5 புத்தகங்கள். ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் இருக்கக்கூடிய 5 புத்தகங்களே நியாயப்பிரமாணங்கள் அப்படின்னும், அதன் பின்பு இருக்கக்கூடிய புத்தகங்கள் தனித்தனி பிரிவுகளுக்கு கீழே வரும். ஆனால் ஜென்ரலாக டேர்ம் பண்ணும்பொழுது அது எல்லாம் சேர்த்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, தீர்க்க தரிசன புத்தகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முழு பழைய ஏற்பாட்டையும், இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் இன்னும் புதிய ஏற்பாட்டு எழுதப்படலை இல்லைங்களா? பழைய ஏற்பாடு மட்டும்தான் இருக்குது. அப்படின்னா ஆண்டவர் அங்கே எதை சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா, முழு பைபிளையும் ஒரு சம்மரி பண்ணி சொல்லணும்னா, முழு பைபிள் என்னதான்ப்பா சொல்லுது, எனக்கு சுருக்கமாக ஒரு வார்த்தையில் சொல்லுங்க அப்படின்னா, அந்த வசனத்தை தான் நீங்கள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாய் திறந்து சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். என்ன சொல்கிறாரு? மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அவ்வளோதான். அதாவது தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ரொம்ப நேசிக்கிறோம், கரெக்டுங்களா? இப்போது நமக்கு இன்னார் இதை இதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி எதையெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதையெல்லாம் நீங்கள் உங்களுக்கு அடுத்து இருக்கிறவங்களுக்கு செய்யுங்க அப்படின்றார் ஆண்டவர். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். நம்ம ஒரு தப்பு செஞ்சிட்டோம், நம்ம உடனே என்ன எதிர்பார்க்குறோம்? என்னை அவங்க மன்னிச்சிடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அப்போ நாம் என்ன பண்ணணும்? அடுத்தவங்க ஒரு தவறு செய்யும் பொழுது உடனே அவங்கள மன்னிக்கணும். மனசுக்குள்ளேயே அதை வைத்திருந்து அதை கசப்பை வளர விட்டு அப்படி நம்ம போகக்கூடாது. நாம் ஏதாவது சில விஷயங்கள் நமக்கு மற்றவங்க செய்யணும்னு எதிர்பார்க்குறோம் பார்த்தீங்களா? அவங்க ஏதாவது நமக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்த்துருக்கலாம், இல்லை நம்ம கூட உட்காந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எதிர்பார்த்துருக்கலாம். என்ன நீங்கள் எதிர்பார்த்தாலும் சரி, மனுஷங்க கிட்டேருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை முதலாவது நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்க அப்படின்றாரு. இதுதான் நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னா இதுதான் பைபிள். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உங்ககிட்ட நீங்கள் எப்படி அன்பு கூறுறீங்களோ அதே போல் மற்றவங்ககிட்ட அன்பு கூறுங்க. நம்மக்கிட்ட அன்பு கூறுறதுனால தான் நமக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம். அப்போது நமக்கு எது வேணும்னு ஆசைப்படுறோமோ அதே விஷயம் மற்றவங்களுக்கும் ஆசையாக இருக்கும் இல்லையா? ஸோ முதல்ல அவங்களுக்கு அதை நம்ம செய்யும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம இடத்துல அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்துல அன்பு கூறுகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? அழகாக வேத வசனங்களை நிறைவேற்றி முடித்துட்டோம். அதுதான் சிங்கிள் வேர்ஸில், ஒரே ஒரு வசனத்தில் முழு வேதத்தையும் சுருக்கி இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துருக்கிறார். நீங்கள் சொல்லலாம், நீங்கள் பைபிளை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு எல்லா வசனங்களையும் மைண்டில் ஞாபகம் வச்சுட்டு அதை ஃபாலோ பண்ண முடியல. சிம்பிளாக நாங்கள் ஒரே ஒரு விஷயத்தை வந்து செக்லிஸ்ட் மாதிரி வச்சு ஓடணுன்னா நாங்கள் எதை அப்படி வச்சு ஓடலாம்? ஃபுல் பைபிளையும் நாங்கள் நிறைவேற்றத்தக்கதாக எங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ஏதாவது எனக்கு கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த வசனத்தில் பாருங்கள், மனுஷன் உங்களுக்கு எதை செய்யணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை அவங்களுக்கு நீங்கள் செய்யுங்க. உங்களை மன்னிக்கணும்னு விரும்புகிறீங்களா? அப்போ மற்றவங்களை மன்னிங்க. உங்களுக்கு ஒருத்தவங்க பணம் கொடுக்கணும்னு விரும்புகிறீங்களா? அப்போ முதல்ல நீங்கள் அடுத்தவங்களுக்கு பணம் கொடுங்க. உங்களுக்கு ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணணும்னு விரும்புகிறீங்களா? நீங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை ஒருத்தர் வியாதியில் வந்து விசாரிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அடுத்தவங்க வியாதியில் இருக்கும்போது நீங்கள் போய் அவங்கள விசாரிங்க. மனுஷர்கள் உங்களுக்கு எதை செய்யணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை அவர்களுக்கு நீங்கள் செய்யுங்க. அப்போ நீங்கள் முழு வேதத்தையுமே கை கொண்டதாக பரலோகம் பார்க்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நாம் ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி. இந்த முழு வேதத்தையும் நாங்கள் கைக்கொள்ள அற்புதமான ஒரு வழியை ஆண்டவரே இந்த வசனம் எங்களுக்கு ஆலோசனையாக சொல்லுகிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே நாங்களும் எங்களை நேசிக்கிறது போல எங்கள் பிறரை அப்பா நாங்கள் நேசித்து தகப்பனே ராஜா அவரிடத்துல இதே போல் அன்பு கூற எங்களுக்கு தயவு பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.